Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அழகான போ நம்ம ஆல்ரெடி இந்த போ செஞ்சிருக்கோம். இது full and full நம்ம single crochet பேஸ் பண்ணி பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். slip knot போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. chain 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 so 15 chains போட்டுக்கோங்க. நம்ம இப்போ hair bow பண்ண போறோம். ஃபுல்லா single crochet தான் நம்ம போட போறோம். so இந்த first chainல வர்க் பண்ணாம இதா இருக்குல்ல, இந்த லூப்லயே இருக்குல்ல, அதுல வர்க் பண்ணாம நெக்ஸ்ட் எப்பவுமே single crochetக்கு நம்ம thread எடுக்க மாட்டோம். ஸ்ட்ரைட்டா நீடில் இன்சர்ட் பண்ணி 2 loops இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 so first time வந்து நம்ம இந்த செயின்ல போடும்போது கொஞ்சம் இந்த கரெக்ட்டா ஹோல்ட் பண்ணனும். ஹோல்ட் பண்ணாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாத்தீங்களா, நான் இந்த செயினை ரிமைனிங் செயின்ஸ் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இப்படி இந்த ஹோல்டிங் கரெக்ட்டா கத்துக்கோங்க. so இப்போ இதுல வந்து உங்களுக்கு 14 single crochets இருக்கும். single crochetக்கு chain 1 போட்டா போதும். chain 1 போட்டு இந்த ப்ராஜெக்ட் இப்படியே டர்ன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் செயின்லயே நம்ம வர்க் பண்ணனும். நம்ம டபுள் crochetக்கு அந்த ஸ்பேஸ்ல வர்க் பண்ண மாட்டோம். ஆனா single crochetக்கு அந்த ஸ்பேஸ்ல வர்க் பண்ணுவோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நம்ம லாஸ்டா வர்க் பண்ண போறோம் 14. சோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ செயின் 1 போட்டு இதே மாதிரி டர்ன் பண்ணி 14 டோட்டல் 14 டைம்ஸ் பண்ணுங்க. இந்த எண்ட் ஆஃப் த ரோல உங்களை நான் மீட் பண்றேன். சரியா? பாத்தீங்களா? இப்போ நான் இந்த எண்ட் வந்துட்டேன். பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல ஒரு single crochet கண்டிப்பா போடணும். ஓகேவா? இனி chain 1 போட்டுக்கோங்க. chain 1 போட்டு டர்ன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் செயின்லயே போட்டுக்கோங்க. single crochet 1 2 3 இதே மாதிரி
இந்த எண்ட் வரைக்கும் செய்யுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 3 rows பண்ணுங்க. அந்த 3rd ரோட எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ 3 more rows போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இன்னுமா ஒரு நியூ கலர் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்டர் கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து பார்டர் கொடுக்கலாம். நான் வந்து பீச் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ செயின் ஒன்று போட்டுக்கோங்க. ஒவ்வொரு செயின் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு செயின்லையும் ஒன்று சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோ. ஸோ ஒவ்வொரு செயினில் ஒன்று சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயின்லையும் இங்கே செயின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு செயின்லையும் ஒன்று செயின்லையும் ஒன்று சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கார்னர் வந்து தான் 2 போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எட்ஜ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். 1 1. இப்போ நம்ம அந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். இந்த பிளேஸில் 2 போட்டுக்கோங்க. 2 சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஸோ உங்களுக்கு இந்த எட்ஜை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு செயின்ஸ் தெரியாது. ஸோ நம்ம அதில் ஸ்பேஸ், இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, எங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அதில் எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே, அது பக்கத்துலேயே ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. சரியா? சிங்கிள் க்ரோஷே. இந்த யானை வந்து அப்படி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ எங்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் இருக்கோ அதிலெல்லாம் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி இந்த எண்ட் வரைக்கும் வாங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இங்கே நம்ம வந்து எட்ஜுக்கு வந்த உடனே என்ன பண்ணோம்னா 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போகணும். இப்போ நம்ம எட்ஜுக்கு வந்துட்டோம். 1 2. இந்த சைடு வந்து நமக்கு ஃபுல்லாகவே செயின்ஸ் இருக்கும். 1 2 3 4 5. அதே மாதிரி எல்லா செயின்ஸ்லையும் போடுங்க. செயின்ஸில் போட்டு இந்த எட்ஜ் வந்து தான் 2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஸ்பேஸில் ஒர்க் பண்ணோம்ல, அதே மாதிரி ஒர்க் பண்ணி இந்த எண்ட் வரைக்கும் வாங்க. இந்த எண்டில் மீட் பண்ணலாம். இப்போ நான் இந்த கார்னர் வந்துட்டேன். இந்த கார்னரில் 2 போட்டிருக்கேன். ஸோ இதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? ரிமைனிங் இருக்க எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. சாரி, எக்ஸ்ட்ராஸ். இப்போ நம்ம எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் இது மாதிரி ரிமைனிங்ஸ் வரும். அதை இந்த நீடில் வச்சு மேலே செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க.
பக்கத்திலே கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு தான் கட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை இனி எப்படி போவா வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைடு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபிங்கர் வச்சு இந்த சைடு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடில் வச்சு டை பண்ணுங்க. டை பண்ணி நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. உங்களுக்கு ஒரு அழகான போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம ஆல்ரெடி செஞ்சோம் பார்த்தீங்களா, இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு காமிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த போலே நமக்கு இங்கே எக்ஸ்ட்ராஸ் வருது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம நீடில் வச்சு இதுக்குள்ள மேலே நமக்கு இதில் வந்து செயின்ஸ் இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்களா, செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரி, எந்த ப்ராஜெக்ட்னாலும் அப்படி தான், நம்ம எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி உள்ளாடி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நீடில் வச்சு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சூயிங் நீடில் இருக்குது, பெரிய பெரிய நீடில் கடையில் கிடைக்கும், அதை வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் இருக்குது, இந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது இதில் வந்து இந்த போவை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி லைட்டாக கிராஸாக வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு நீடில் த்ரெட் போட்டு எடுத்துருக்கேன். கீழே இருந்து மேலே நீடில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு சரிங்களா, எடுத்துட்டு இப்போ அதுக்கு பக்கத்துலே ரொம்ப தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் தெரியும். பக்கத்துலே கீழே போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கீழே இருந்து மேலே எடுங்க. ஓகேயா? எந்த சைடு நீடில் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதே சைட்லேருந்து தான் திரும்ப. இப்போ நம்ம மேலே நீடில் இருக்குது, ஸோ மேலே இருந்து தான் அதை நம்ம கீழே விடணும். சரியா? நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால செக்யூராகவும் இருக்கும், வாஷ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது க்ளூ போட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது அது இலகி வந்துடும். க்ளூகன் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்திலே கீழே இன்சர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம எண்ட் வந்துட்டோம். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஏதாவது ஒரு இப்படி போயிட்டு
இந்த த்ரெட் இருக்குல்ல, த்ரெட்டுக்கு உள்ள திரும்ப விட்டு இழுத்தோன்னா ஒரு நாட் விழுந்துரும். திரும்ப அதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணுங்கள். நாட் உங்களுக்கு இப்போ நீங்கள் கட் பண்ணிடலாம். ஓகேவா? பார்த்தீங்களா, ஸ்டிச் பண்ணதே உங்களுக்கு தெரியல. அழகான போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி என்னோட மெயிலுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபோட்டோஸை என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.